அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஒருமைப்பன்மை, அதாவது பெயர் சொல்ல, அரபில் உள்ள பெயர் சொல்ல ஒருமையும் பன்மையும் பார்த்தோம். இப்போது அது நம்மளோட துவாக்கள்லையும் நம்மளோட ஆயத்துக்கள்லையும் எப்படி பயன்படுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே அத்தஹியாத்துக்கு அப்புறம் தொழுகையில் அல்லாஹு மக்ஃபிர்லி ஓதுவோம். அந்த அல்லாஹு மக்ஃபிர்லியில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத்தி, அப்போனா முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் முஹ்மினான ஆண்களுக்கும் முஹ்மினான பெண்களுக்கும் சொல்லி ஒரு வரும். அப்போது நம்ம டெய்லி இதே மாதிரியா ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 3 மினிட்ஸோ சின்ன சின்ன வேர்ட்ஸை படிக்கும்போது நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் ஒரு தொழுகை நம்ம 5 நேரம் தொழுகுதோம். அப்போ அதோட தமிழ் அர்த்தங்கள்லாம் விளங்கும்போது நமக்கு இன்னும் அதில் உள்ள ஈடுபாடு அதிகமாகி இன்னும் நம்மளுக்கான புரிதல் உண்டாகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குங்க. அப்போ முக்மின்னா ஆண் பாலுக்கு ஜேரும் பேஸும் வரும், பெண் பாலுக்கு ஜபர் வரும். ஓகேவா? அதாவது அதோட நீட்டமான உச்சரிப்பு. இப்போ வாங்க இன்னொரு இலக்கண பகுதிக்கு போவோம். இப்போது ஹுவ ஹும், அந்த அந்தும், அனா நக்னு. ஓகேவா? ஹுவனா அவன், ஹும்னா அவர்கள், அந்தனா நீ, அந்தும்னா நீங்கள், அனானா நான், நக்னுனா நாங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இலக்கணம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நிறைய வார்த்தைகளுக்கான இலக்கணங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஹுவ ஹும், அந்த அந்தும், அனா நக்னு. எல்லாருமே நம்மளை நோக்கி அங்கே வெளியில் நோக்கி கை வைக்கிறது ரெட்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா? ஹுவ ஹும் அவன் அவர்கள், அந்த அந்தும் நம்மளை நேராக எதிர் திசையை நோக்கி கை வைக்கும்போது மஞ்சள், அந்த அந்தும் நம்மளை பார்க்க கை நிற்கும்போது பச்சை, ஆனால் நக்னு அப்போ நம்ம பச்சையாக இருப்போம். எதிர்த்து நிற்கிறவங்க மஞ்சளாக இருப்பாங்க. வெளியே நோக்கி, அதாவது சைடை நோக்கி கை வைக்கும்போது அவங்க ரெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? நம்ம பச்சையாக இருப்போம், ஏற்றவங்க மஞ்சளாக இருப்பாங்க. இதை தான் நான் சொல்லுவேன். சிவப்புனா அவன் அவர்கள், மஞ்சள்னா நீ நீங்கள். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கற்றுக்கிட போகிறோம். இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறையா வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். இந்த ஹுவ ஹும், அந்த அந்தும், அனா நக்னுங்கிறது நம்மளோட குரானோட வார்த்தைகளில் நிறையா வாட்டி பார்க்கும். குரான் ஓத தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது அர்த்தங்களை ஒவ்வொன்றையும் நம்ம லைன் பை லைனாக படிக்கும்போது நம்மளோட குரானோட பாடங்களில் நம்ம தமிழ் அர்த்தத்தை புரிந்து விளங்குற மாதிரியா இருக்கும். எத்தனையோ வீடியோங்களை நம்ம பார்ப்போம். நம்ம அறிவை கற்றுக்கிடவும், நம்ம இம்மை மறுமைக்கான வாழ்க்கையை கற்றுக்கிடவும் வீடியோக்களை பார்ப்போம். அதை ஷேர் பண்ணும்போது அல்லாவுக்கான ஹிதாயத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாவுடைய ஹிதாயத்து கிடைச்சா நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையலாம். ஓகேவா? இப்போ பார்க்க ஹாஃபீர், நான், நீ, அவர்கள். இதோட காஃபீரோட பன்மை, அதாவது ஹாஃபிரான ஆண்கள் எப்படி எழுதணும், ஹாஃபிரான பெண்கள் அரபி வார்த்தையில். அதேமாதிரி நான், நீ, அவர்களுக்கு அரபியில் உள்ள வார்த்தைகளோட அர்த்தங்களையும் எழுதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் என்னோட எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். கண்டிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் காஃபிருக்கு ஒருமைப்பன்மையும், நானுக்கு அரபி வார்த்தையும், நீக்கு அரபி வார்த்தையும், அவர்களுக்கு அரபி வார்த்தையும் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய அதிக அளவிலான வீடியோக்கள் போட போகணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அதிக அளவில் வரும். ஓகேவா? கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோவும் என்னோடய பேஜில் போய் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அரபி வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாக படிப்பதன் மூலமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் குரான் ஓதுவதற்கும் பயன்படும்.